இன்னைக்கு குலதெய்வம் பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட குலதெய்வம் எங்கே இருந்தாலும் நம்ம வீடை தேடி வருவாங்க. இந்த ஒரு பூஜை பண்ணும்போது நம்ம குலதெய்வம் நம்ம கூடவே இருப்பாங்க. குலதெய்வம் நம்ம கூடவே இருந்தால் நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், வெற்றி நம்மளை தேடி வரும். குலதெய்வம் நம்ம கூடவே இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஒரு சின்ன பூஜை தான். அதுக்கு இப்படி ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அது மண் சொம்பாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வெங்கலம், பித்தளை இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்டீல் சொம்பு மட்டும் வைக்கக்கூடாது. இப்போது சாமியை பிரதிஷ்டாபனை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தட்டில் அரிசி எடுத்திருக்கேன். அது எப்போவுமே பச்சரிசி தான் எடுக்கணும். அதுக்கு மேலே இப்படி சொம்பு வச்சுட்டு அதில் பாதி தண்ணி பாதி பன்னீர் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பச்சை கற்பூரம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா நான் எங்கள் வீட்டு குலதெய்வம் பார்த்திங்கன்னா முனீஸ்வரர்ன்றதுனால நான் விபூதி சேர்த்து வைக்கிறேன். உங்கள் குலதெய்வம் அம்மனாக இருந்தால் மஞ்சள் குங்குமம் சேர்த்துக்கலாம். கூடவே பூ போட்டு இப்படி நம்ம வச்சு பூஜை பண்ணோன்னா நம்மளோட குலதெய்வம் எப்போவுமே நம்ம வீட்டிலேயே இருப்பாங்க.